நிறையவே குறைச்சிட்டு தேவனுக்கு நேரத்தை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால அக்கினியிலே நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை. தண்ணீரை கடந்து வந்தோம், நம்மளுக்கு பாதிப்பு இல்லை, மூழ்கி போகவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அக்கினி வந்துதா? அக்கினியான போராட்டம் வந்துதா? புயல் போல பிரச்சனை வந்துதா? தண்ணீரை போல ஆறு போல உங்களுக்கு வந்துதா? வரலையா? மின்னல் ராஜ் கேட்கிறா தம்பி? நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்காக. கடல் பயன்படுத்த போறாரு. பிரச்சனை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, சரியா? உங்க சூழ்நிலையை வந்து பெருசா நினைக்காதீங்க. கர்த்தரை உயர்த்துங்க, பிரச்சனை தானா போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா எல்லாரும் சரி பண்ண போறாரு. அவர் கரத்துல எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கரத்துல எடுக்க ஆரம்பிச்சா அப்ப பிரச்சனைக்கு வரதான் செய்யும். சரி பண்ணணும், கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணணும், எல்லாம் சரி பண்ணா கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். அதை விட்டு கொடுத்துட்டு அப்பவும் என் அப்பா தான் சொன்னீங்க நின்னீங்கன்னா உங்களை கொண்டாந்து விலக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாட்டு எண்ணி முடியாத அதிசயங்களை செஞ்சுங்க. உங்க பிரச்சனைகளை யோசிக்காதீங்க. உயிரோடு இருப்பதே எண்ணி முடியாத அதிசயம் தான். இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே எண்ணி முடியாத அதிசயம். ஒரு தண்ணி கூட விழுக முடியாத சூழல் அனைவரும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா சாப்பிடுறோம், நல்லா எல்லாமே குடிக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, வரீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? யாராவது பிரச்சனை இருக்கீங்களா? இங்க சொல்லுங்க. இல்ல. அப்போ உற்சாகமா இந்த பாடலை நாம் உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோம். எண்ணி முடியாத அதிசயங்களை ஏற்ற வேலையிலே வாக்குகள் தருகிற தேவன், அந்த வாக்குகளை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா.